உண்மையிலேயே இப்போ இந்த சுடர் எல்லார்கிட்ட இருந்துமே தப்பிக்கிறா அப்படின்னா, அதுக்கான முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்துப்போன ரேணுகா தான். ஆனா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. அதாவது நம்ம விஜய், மல்லியாச்சு கூட இந்த சுடர சாதாரணமா விட்டுருவாங்க. அதாவது வேற யாராச்சு இந்த மாரி பண்ணியிருந்தா. ஆனா உண்மையான ரேணுகாவோட முகத்த வச்சுக்கிட்டு, இவ இவ்ளோ பெரிய கேடி வேலைய பார்த்திருக்காளே! இவ இவ்ளோ பெரிய போர் 20யா இருந்திருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு உண்மையிலேயே எல்லாருமே பயங்கரமான கோவப்படுறாங்க. அதாவது விஜயா இருந்தாலும் சரி, அடுத்ததா கதிரேஷனா இருந்தாலும் சரி, நிஷாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே செம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இவ வந்து மல்லி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே! உண்மையிலேயே மல்லி சொல்றது கரெக்ட்லாம் இல்ல. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாதன் தான் அப்படின்னு தான் எல்லாருமே நெனச்சாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள், சூப்பரான சம்பவங்கள் இது எல்லாமே சூப்பராவே நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா, அதையும் தாண்டி இப்போ விஜய் பண்ண போற காரியம் உண்மையிலேயே வேற லெவல் மாஸா இருக்க போகுது. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியும் கடைசியில இந்த சுடர காப்பாத்துறதுக்கு இல்ல. சுடர் வந்து இவ்ளோ நாள் பண்ணது எல்லாமே நம்ம பாவம். நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே நம்ம எவ்ளோ வந்து ஒரு உன்னதமான ஒரு முகத்த, ஒரு உடல் தோற்றத்த வச்சுக்கிட்டு, நம்ம இவ்ளோ பெரிய கேவலமான காரியத்த செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுடர் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு, அடுத்ததா எல்லாத்தையுமே அதாவது அவ இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணா, எது எது தப்பு பண்ணா அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி, அவளா இப்ப போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறா. ஏன்னா, நம்ம விஜய் அந்த அளவுக்கு சொல்லப் போறாங்க. மல்லிய பத்தி மட்டும் இல்ல, செத்துப்போன ரேணுகாவ பத்தியும் சொல்லப் போறாங்க. அதாவது உண்மையிலேயே ரேணுகாவோட தோற்றத்த வச்சுக்கிட்டு, "நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்குவ" அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாரி ஒரு கேரக்டரோட ரேணுகா இருந்திருந்தா, கண்டிப்பா நான் அவள வந்து ஏறெடுத்து கூட பார்த்திருக்கவே மாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்னும் பல விஷயங்கள சொல்லப் போறாரு. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு? உண்மையிலேயே மல்லி என்னதான் பண்ணாங்க? இப்படி ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டி சுடர முடிச்சு விட்டுட்டாங்களா? அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத ஒவ்வொன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது எல்லாமே ஒரு யூகம் தான். இப்படியெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை இது கனவா இருக்கலாம் அப்படின்ற மாரி ஏதாச்சும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்குது அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே அப்படின்ற அளவுக்கு எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா மல்லி அதிரடி ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனச்சுட்டு இருந்தாலும், இதனோட பெனிஃபிட்ஸ் ஒரு வேளை நிஜமா இருந்தா அடுத்தடுத்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? உண்மையிலேயே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுதா? இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இப்ப பார்க்க போறோம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி ஆதாரங்கள காட்டாம, இங்க எல்லாரோட முன்னாடியுமே இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா எல்லாரையுமே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா யாரையுமே பேசவே விடல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே பேசுனாங்க. நம்ம மல்லி அத அமைதியா கேட்டாங்க. ஏன்னா மல்லி அவ்ளோ தூரம் எடுத்து சொல்லியுமே கூட, யாருமே இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா இவங்க தெரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மல்லி சொல்றத கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல, அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, இங்க இருக்கக்கூடியது சுடர் தான். நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா கடைசியில நம்ம மனோகர் இருந்துட்டு இந்த ரகுவோடயே வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ ரகு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே வெளிய வரப்போகுது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா மல்லி சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்துல இத்தனை நாள் அத புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருந்ததுக்கு காரணம் இந்த கதிரேசனும் நிஷாவும் தான். ஏன்னா விஜயாச்சு கூட ரேணுகாவோட வாழ்க்கையில பாதியில வந்தவரு. அவருக்காச்சும் கூட வந்து இந்த ஒரு விஷயத்துல சந்தேகம் இருக்கலாம். ஆனா ஆதி முதல் இந்த ரேணுகா, அடுத்ததா வந்து இந்த நிஷா இவங்களுக்கு அதாவது இந்த கதிரேசன் இவங்க 2 பேருக்கும் ரேணுகாவ பத்தி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதனால வந்து அவரும் வந்து அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சைலன்ட்டா இருந்துட்டாரு. இப்போ நம்ம விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ இந்த அளவுக்கு கேவலமானவளா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட உன் மேல சந்தேகம் வந்ததே கிடையாது. ஏன்னா நான் ரேணுகா மேல வச்சிருந்த நம்பிக்கை அந்த மாதிரி.
நான் உண்மையிலேயே ரேணுகாவ நேசிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடுத்தடுத்து வந்து அவளோட குணங்கள் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அவ அழகா இருந்தா அப்படின்றதையும் தாண்டி, அவளோட மனசு எனக்கு ரொம்ப புடிச்சதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அவலாம் தங்கம் மாதிரி. அவலாம் வந்து அ ஒரச ஒரச வந்து மின்னுமே தவிர, அவ அவகள அவ வந்து அந்த அளவுக்கு நல்லவ அப்படின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அதாவது பழைய ரேணுகாவ பத்தி வந்து இப்ப தான் நம்ம விஜய் வந்துட்டு ஆழமா சொல்றாரு. அதாவது அவளோட விஷயம் இப்படிதான், இப்படிதான் இருந்துச்சு. அவ இப்படிதான் வந்து இருந்தா. அவள ரொம்ப புடிச்சதுக்கான காரணம் இதுதான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம மல்லிய பத்தியும் சொல்றாங்க. மல்லியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள ஆரம்பத்துல வேணா நான் ஏதோ வந்து வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் மல்லியோட மனசு எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல ரேணுகாவோட தோற்றத்துல இருந்துகிட்டு, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி நீ சொல்ற மாரி, நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சது எல்லாமே ஓகே தான். ஆனா, முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்டின்ற விஷயம் தெரிஞ்சும், இவ்ளோ கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ இனிமே வந்து அ அதாவது என் கண்ணுலயே முழிச்சிராத. உன்னெல்லாம் அப்டியே வெட்டி போட்டுறணும் அப்டின்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஆனா, அந்த ரேணுகாவோட முகம் அப்படியே உன்கிட்ட இருக்கு. அப்படியே என்னோட ரேணுகாவ பார்க்குற மாரியே நீ இருக்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் உன்ன உயிரோட விடுறேன் அப்டின்ற மாரி விஜய் சொல்றாரு. இப்ப என்னாச்சு? ரேணுகாவோட முகத்தினால தான் வந்து இப்போ இந்த சுடர் தப்பிச்சிருக்கா. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாரி சுடர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இப்போ ரேணுகா மாதிரி இருக்கணும், வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.